இப்போ இந்த தெருவில் நீ அமெரிக்காவில் விட்டுட்டு வந்தா கூட நான் கரெக்டாக வண்டி ஓட்டின்னு வந்துடுவேன். பாக்கெட்ல இருந்த 2000 ரூபாய் பணத்தை வந்து என் சீட்ல வச்சுட்டு அவர் வந்து என்கிட்ட எதுவுமே பேசவில்லை. அவர் பெரிய கம்பெனி உள்ள போயிட்டாரு. சார் கூப்பிட என்னை திரும்பி கூட பார்க்க 20,000 சம்பாதிக்கிறோம் 30,000 சம்பாதிக்கிறோன்றாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு 70,000 சம்பாதிக்கிற அளவுக்கு. ஒரு சிலர் இது வீட்டில் உட்காந்து சாப்பாடு செய்கிற வேலையை விட்டுட்டு இது எதுக்கு ஆட்டோலாம் ஓட்ட போகுது காது போட பேசுவாங்க. ஒரு ஜட்ஜுன்னு என்கிட்ட காட்டிக்கல. அவர் இந்த குழந்தைய நான் கட்டின்னு ஓட்டுறதும் இதெல்லாம் பார்க்கும்போது இறங்கி 2000 ரூபாய் நோட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு. கை சவாரி எடுக்கிறவங்க காலையிலேயே ஓட்டுவாங்க. ஸ்கூல் சவாரி எடுக்கிறவங்க 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் சவாரி எடுக்கிறவங்க 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ஒரு இடத்துல ஒரு 500 ரூபாய் வாங்குறாங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் 400 ரூபாய் தான் வாங்குறோம். அது அவங்களே ஓப்பனாக சொல்லிடுவாங்க. அப்பா அம்மா என்னை பெக்கும் போதும் இந்த உலகத்தில் நான் ஒரு பொண்ணாக வாழும் போதும் கூட நான் பெருமைப்படல. ஒரு ஆட்டோ டிரைவராக இந்த உலகத்தில் நான் வாழுது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமைப்படுறேன். ஆட்டோ டிரைவர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, டாடா ஏசி ஓட்டுறவங்க யாராக இருந்தாலுமே இந்த சங்கத்தில் வந்து என்னோட பேர் வந்து மோகனா. நான் ஐனாவரத்தில் இருக்கேன். எங்களோட சங்கத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வீரப்பெண்கள் முன்னேற்ற சங்கம்னு நாங்கள் வச்சுருக்கோம். அதில் ஆட்டோ டிரைவர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, டாடா ஏசி ஓட்டுறவங்க, ப்ளஸ் ஆட்டோவும் சேர்ந்து டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக விமன் யாராக இருந்தாலுமே இந்த சங்கத்தில் வந்து இணைக்கிறதா நாங்கள் இருக்கோம். அப்படி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டும் இருக்கோம். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு 10-15 பேர் தான் இருந்தோம். அப்போ வந்து ஒரு பிளான் பண்ணோம். அப்போ தான் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் வந்தது பார்த்தீங்களா. அப்போ தான் வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று வச்சுட்டு யாருக்காவது அதர் சைடில் இருக்கிறவங்களுக்கு சவாரி வருதுன்னா நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணால் அந்த சவாரி அவங்க எடுப்பாங்க. சவாரி மிஸ் ஆகாமல் நிறைய பேர் விமன் டிரைவர் கேட்குறாங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணோம். அது மூலிமா ஒவ்வொருத்தராக நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டு வந்தோம். எப்படின்னா ஒரு சவாரிக்கு போகும்போது சில லேடிஸ் வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. நாங்கள் நின்று நாங்கள் கேட்போம், நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஓட்டுறீங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அப்போ அவங்களோட ஹிஸ்ட்ரி சொல்லும் போது நாங்கள் ஒரு குரூப்பாக நாங்கள் அதில் ஆட் பண்ணோம். அப்படி சேர்ந்து தான் இன்றைக்கி நாங்கள் கிட்ட ஒரு 600 பேர்கிட்ட நாங்கள் இருக்கோம். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஏரியா, இப்போ செங்கல்பட்டு, தாம்பரம், கோவிலம்பாக்கம், வேளச்சேரி, அப்புறம் சிந்தாரப்பேட்டை, சென்ட்ரல், ஐனாவரம், அந்த மாதிரி எல்லா வெவ்வேறு ஏரியாவில் ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 10 பேர் வரைக்குமே இருக்கிறாங்க. நிறைய பேர் படிக்காதவங்க தான் இருக்காங்க எங்களோட சங்கத்தில். அதே மாதிரி வந்து கொஞ்சம் பேர் ஒரு 20% பேர் வந்து டிகிரி முடிச்சவங்க, டபுள் டிகிரி முடிச்சுங்க, ஸ்கூல் டீச்சராக இருந்தவங்க, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வேலையை விட்டுட்டு நின்னவங்க, அவங்க எல்லாருமே வந்து ஆட்டோ ஃபீல்டில் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நாங்கள் கூட கேட்டிருக்கோம், ஏன் இந்த மாதிரி டீச்சர்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு நீங்கள் ஏன் ஆட்டோ ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னா டைமிங் வந்து எங்களுக்கு பத்தலை, டைமிங் வந்து எங்களுக்கு சேவ் பண்ண முடியல, பிள்ளைங்க இருக்காங்க, நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன், ஸோ குழந்தைங்கள பார்த்துக்கினே எனக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்னாக்கா 10 hours ஒரு இடத்துல லாக் ஆயிரும். ஸோ ஆட்டோன்னும் போது வந்து நாங்கள் எங்கள் பிள்ளைங்களையும் பார்த்துக்குறோம், நாங்கள் வந்து எங்களோட வருமானத்தையே நாங்கள் வந்து எடுத்துக்கிறோன்றதுக்காக தான் இந்த ஆட்டோ ஃபீல்டுக்கு வந்தேன் அப்படின்றது தான் அவங்களோட கருத்தாக இருக்குது. 200-250 பேர் மட்டும் சொந்த ஆட்டோ இருக்குது, மற்றவங்களாம் வாடகை எடுத்து தான் ஓட்டுறாங்க. நிறைய பேர் வண்டி இல்லாமல் லைசன்ஸோடு இருக்காங்க, கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணியிருக்காங்க. கை சவாரி பார்க்குறவங்க 4:30 மணி 5 மணிக்கெலாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சென்ட்ரல் எக்மோர்லாம் பார்த்தீங்கன்னா கை சவாரி எடுக்கிறவங்க காலையிலேயே ஓட்டுவாங்க. ஸ்கூல் சவாரி எடுக்கிறவங்க 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் சவாரி எடுக்கிறவங்க 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டைம்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் ஐனாவரத்துலேருந்து நான் தாம்பரத்துக்கு நான் ஒரு சவாரி நான் ட்ராப் பண்ணுறேன்னா 5 மணிக்கு அங்கே பிக்கப் முடிஞ்சிருதுன்னா அங்கேருந்து நாங்கள் ஒரு சவாரியாக பார்த்துன்னு வர 7-8 மணி கூட ஆகிடும். சில விமன் டிரைவர்ஸ் வந்து பகலெல்லாம் போக முடியாது, ஸ்கூலு, மாமியார் மாமனார்லாம் இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு மதியானத்தில் சவாரி அவ்வளவா இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 10-11 மணி வரைக்கும் கூட ஓட்டுறவங்க இருக்காங்க எங்கள் டீமில். நானே பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னதான் டிரைவிங் லைசன்ஸ் போட்டேன். ஆட்டோ ஃபீல்டுனாவே ரொம்ப ஒஸ்ட்டு, ரொம்ப கஷ்டம், நைட் டைம்லலாம் ரைடு எடுக்க முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்து ஜென்ரேஷன் வந்து மாறிடுச்சு. இப்போ நிறைய பேர் ஐடி கம்பெனிக்கெலாம் வேலைக்கு போகிறாங்க, அவங்களாம் நைட்டில் தான் போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களாம் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட சாய்ஸ் தான், நம்மளோட இன்கம் அதிகமாக வேணும்னா நைட்டில் ஓட்டலாம். அதனால வந்து பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஸ்டாண்டுன்ற ஒரு விஷயத்துல தான் ஜென்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப லேடிஸ்லாம் இங்கே வரக்கூடாது, இது எங்களோட ஸ்டாண்டு, இதில் சேரணும்னா இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்லாம் வந்து எங்களுக்கு டிமாண்ட் பண்ணுறாங்க. மற்றபடி எங்களுக்கு வந்து
ஜென்ஸாலேயோ இல்லை பப்ளிக்காலேயோ வேற எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ரோடு பள்ளமா இருக்கும், ரோட் லைட் இருக்காது, இதுதான் எங்களோட பிரச்சனை. இது வரைக்கும் யாருமே பெண் ஆட்டோ டிரைவர் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னதே இல்லை. எல்லாருமே வந்து நீ இவ்வளோ டிரைவர்ஸ் இருக்கீங்களா, நாங்கள் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு தான் வந்து ரொம்ப கேட்பாங்களே தவிர பெண் ஆட்டோ டிரைவர்னா நாங்கள் வரமாட்டாங்க அப்படின்லாம் சொன்னதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு சில ஆண்கள் வந்து சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் ஆட்டோ வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் வந்து என்னத்த பண்ண போறாங்க, இவங்கெல்லாம் வரனால தான் ஆண்களுக்கு வந்து மதிப்பு இல்லாம போயிடுச்சு, இவங்கெல்லாம் வந்தா நமக்கு எப்படி சவாரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் அடிச்சிருக்காங்க. ஒரு சில ஆண்கள் தானே தவிர எல்லா ஆண்களும் அப்படி இல்லை. என் பேர் லீலாராணி, நான் பிரமிட்லேருந்து வரேன். நான் வந்து 23 வருஷமா ஆட்டோ டிரைவராக இருக்கேன். எனக்கு ஆட்டோ ஓட்டணுன்னும் போது என்னுடைய ஒரு பெரிய பொண்ணு 2 மாதம் வயிற்றுல. அப்படி இருக்கும் போது அவளை வளர்க்கணும். என்னோட ஹஸ்பண்ட் சரியில்லை, அதனால புள்ளைய வளர்க்கணுன்னா நான் ஆட்டோ ஓட்டி தான் ஆகணும் போது எப்படி என் பொண்ணை நான் வளர்க்க போகிறேன், ஏன்னா என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லைன்றது எப்படி புள்ளைய வளர்க்க போகிறேன்னும் போது ஒருத்தங்க ஆட்டோ ஓட்டின்னு போகும்போது பார்த்தேன். அப்போ லேடிஸ் ஆட்டோ ஓட்டுறாங்கன்னும் போது நம்மளையும் ஆட்டோ ஓட்டக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ எனக்கு ஆட்டோ ஓட்டணுன்ற ஆசை, என் புள்ளைய வளர்க்கணுன்ற ஒரு வெறி, அதை நான் வளர்த்தே ஆகணும். என்னை மட்டமாக நினைக்கிறவங்க மத்தியிலலாம் என் பிள்ளைய நான் ஒரு அளவுக்கு வளர்த்து காட்டணுன்ற ஒரு வைராகியம், எனக்கு ஆட்டோ ஓட்டணுன்ற ஃபீல் எனக்கு அது அப்போ வந்தது. அப்படியே ஆட்டோ ஓட்டிட்டு கீழே இறங்கும் போது நம்மளுக்கு அடி வயிறெல்லாம் ஒரே வலி, ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்படுவோம். அப்படி இருந்தால் அந்த வலியிலையும் ஒரு வைராகியம், ஆட்டோ ஓட்டி நம்ம பிள்ளைங்கள நம்ம மேன்மையாக நம்ம வளர்த்து முன்னேறிட்டோம்னா இந்த கஷ்டம் எவ்வளோ நாளைக்கு, நம்ம பிள்ளைங்கள வளர்த்து நம்ம உட்கார்ற நேரம் வந்தால் நம்ம நிம்மதியாக உட்காரலான்ற ஒரு மைண்ட் தாட் வண்டி வச்சு அதில் அந்த ஒரு இதுவாக தெரியல. இந்த சங்கத்தை பற்றி எப்போ சொன்னால் 2018 எனக்கு தெரிய வரும். ஏன்னா அப்போது நான் தனிப்பட்ட முறையில் தான் எங்கே போகிறோமோ ஒரு பார்க் ஸ்டேஷனில் வண்டி போட்டு ஓட்டின்னு இருந்தேன். அப்போ நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. சங்கம்ன்றது வந்து கும்பலாக நம்ம ஒரு இடத்துல இருந்தோம்னா அது ஒரு இது, அதுவும் பெண்கள் இத்தனை பேர் ஓட்டுறாங்கன்றத வெளியே தெரிய வைக்கணும்னா அது ஒரு கூட்டமாக இருந்தால் தான் செயல்பட முடியும். அப்போது நான் வந்து இந்த சங்கத்தில் வந்து இணைந்து செயல் பண்ணுன்றது வீரப்பெண்கள் முன்னேற்ற சங்கமாக நாங்கள் இப்போ வச்சு நடத்துகிறோம். இதில் நாங்கள் எல்லாருமே அது ஒரு சங்கமாக இல்லை, நாங்கள் ஒரு குடும்பமாக இதில் செயல்பட்டுன்னு வரோம். இதில் நாங்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கோம். ஒரு ஆட்டோ டிரைவராக நான் பார்த்த ப்ளஸ் என்னென்னா, இப்போ நாங்களாம் வந்து 1வது கூட படிக்கலை, ஏன்னா எங்கள் அம்மாங்க எங்களை 1வது கூட படிக்க வைக்கல. அப்போது ஒரு நார்மலாக ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்யணுன்னாலே படிப்பு வந்து அதில் ஒரு முன்னோடியாக இருக்குது. அப்போ அதை படிக்க முடியாத நாங்கள் இப்போ படித்தவங்க இப்போ வேலை செய்கிற எவ்வளோன்னா நான் 20,000 சம்பாதிக்கிறேன், 30,000 சம்பாதிக்கிறேன்றாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு 70,000 சம்பாதிக்கிற அளவுக்கு நாங்கள் இது. அப்போது ப்ளஸ் என்னன்னா படித்தவங்களை விட நாங்கள் ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ் இப்போ அதிகமாக. ஆனால் இப்போ இந்த ஓலா, ஊபர், ராபிட்டோ இதெல்லாம் வந்ததுலேருந்து எங்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப அடிபட்டுச்சு. அப்போ நாங்கள் வந்து ஒரு 70,000 சம்பாரிச்சு இன்றைக்கி என் பொண்ணை வந்து நான் 1.5 லட்சம் கிட்ட டெபாசிட் கட்டி ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்க நான் போகிறேன்னும் போது இப்போ என் சின்ன பொண்ணை வந்து ஒரு 10,000 கட்டி கூட படிக்க வைக்க முடியாத அளவுக்கு நாங்கள் வாழ்வாதாரத்தில் அடிபட்டுருக்கோம். அது எங்களுக்கு மைனஸ். ப்ளஸ்ன்றது நாங்கள் படிப்பே இல்லைனாலும் நாங்கள் இவ்வளோ சம்பாரித்து இந்த உலகத்தில் என் பெரிய பொண்ணை நான் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் அப்போ எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா அப்போது இந்த ஓலா, ஊபர், ராபிட்டோ எதுவுமே வரல. இப்போ இதெல்லாம் வரும்போது ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் போய் சம்பாரிச்சுன்னு வர்றதே கஷ்டமாகுது. இது மைனஸ். என் குடும்பம்னு பார்த்தா என்னுடைய ஹஸ்பண்டுடைய இதுலேயும் சரி, எங்களுடைய எங்கள் பிறந்த வீட்லேயும் சரி, யாருமே எனக்குன்னு ஒரு பேக்ரவுண்டு நல்ல ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு இதில் நான் ஆட்டோ ஓட்டுறது எல்லாருக்குமே பெருமை தான். ஏன்னா நான் அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி இருந்துட்டேன். இன்றைக்கி என் மாமியார் என்னுடைய சம்மந்தி வீட்லேயே என் பொண்ணை நான் கட்டி இது பண்ணும்போது ஆட்டோ ஓட்டினாலும் இவங்க ஒரு கண்ணியமாக ஒரு ஆம்பளை மாதிரி ஆட்டோ ஓட்டி வரவேற்கிறாங்கன்றது தான் அவங்க இப்போதான் என் சம்மந்தி வீட்லேயும் சரி என் பிறந்த வீட்லேயும் பெருமைப்படுற அளவுக்கு தான் இந்த ஆட்டோ எங்களை வச்சிருக்கு. ஒரு ஜட்ஜி அங்கிள் ஏறினார் இந்த ஹைகோர்ட்லேருந்து, அவங்க கார் வந்து ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏறினார். அப்போ ஏறி வரும்போது அவர் நார்மலாக உட்காந்து பேசின்னு வந்தார். அப்போ நான் வந்து இண்டிகேட்டர் போடுறது போகும்போது அப்போ என் பொண்ணு வந்து 2 மாதம் குழந்தை நான் அவளை வயிற்றுல கட்டின்னு ஓட்டும் போது அது வந்து இன்னைய வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. அப்போ 2 மாதம் குழந்தைய ஓட்டின்னு போகும்போது இவர் நார்மலாக உட்காந்து என்கிட்ட அவர் ஏதோ பேச்சு கொடுக்குறாரு. எனக்கு நார்மலாகவே நான் வந்து எப்படின்னா அண்ணன் தம்பிங்களேருந்து கட்டின வீட்டுக்காரர் மட்டும் நான் ஆம்பளைங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டுவோம். அதனால ஆம்பளைங்கனால அதிகம் பேச்சு எனக்கு பேசினா பிடிக்காது. அந்த மாதிரி நான் வரும்போது அவர் வந்து என்கிட்ட தொண்ணு பேசின்னு வராரு. அவர் ஜட்ஜுன்னு என்கிட்ட காட்டிக்கல. அவர் இந்த குழந்தைய நான் கட்டின்னு ஓட்டுறதும் இதெல்லாம் பார்க்கும்போது இறங்கி ஷோல்டர் மேலே கை வைக்கும் போது நான் நார்மலாக எனக்கு கோவம் வந்துடும்.
அப்போ நான் கோவம் வந்து பேசும்போது, அம்மா நான் நான் உன்னை விட என்ன எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 வயசு தான் சின்னவளாக இருப்பேன். ஆனாலும் நான் என் பொண்ணை பெற்ற பெருமை உன்னை நான் இப்போ பார்த்தம்மா. ஏன்னா ஒரு குழந்தைய வயிற்றுல கட்டிக்கு நான் ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னும் போது, அங்கேருந்து நேராக நம்ம வேளச்சேரி போகிறது வெறும் அங்கேருந்து 300 ரூபா தான் அவர் கேட்டார். அப்படி கேட்டு நான் இறங்கும் போதே எனக்கு 2000 ரூபா நோட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு, நான் ஜட்ஜாக இருக்கலாம், பல பேருக்கு நியாயத்தை சொல்லலாம், ஆனால் உங்களை மாரி பெண்களுக்கு என்ன உதவி வேணுமோ என்னை கேளுங்கடா. நான் உண்மையாலுமே இவ்வளோ வருஷத்துக்கு நான் இருந்தது இப்போ இந்த ஆட்டோலேருந்து நான் இறங்கி போகிறது ஒரு பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ் அங்கிள் சொன்னார். அப்போது நம்ம அந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்றது அது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெருமை. 2000 ரூபா கொடுத்து பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்து கூட, இது உன்னுடைய உழைப்புக்கு நான் கொடுக்குற ஒரு மரியாதையம்மா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவேன். நான் உண்மையாலுமே சொல்கிறேன்டா, எங்கள் அப்பா அம்மா என்னை பெக்கும் போதும் இந்த உலகத்தில் நான் ஒரு பொண்ணாக வாழும் போதும் கூட நான் பெருமைப்படல. ஒரு ஆட்டோ டிரைவராக இந்த உலகத்தில் நான் வாழுது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமைப்படுறேன். வணக்கம், என் பேர் விஜயலட்சுமி. நான் வந்து பெரியமேடு ஏரியாவில் இருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷமாக தான் ஆட்டோ ஓட்ட கற்றுக்கிட்டு இப்போ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து வீரப்பெண்கள் முன்னேற்ற சங்கத்தில் வந்து 1 இயராக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் ஜாயின் பண்ணதுலேருந்து நான் வண்டி அந்த குரூப் மூலியமாக நான் வண்டி ஓட்டிருக்கேன். ஹஸ்பண்ட் ஆட்டோ டிரைவர் தான். அவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கும் சின்ன வயசுலேருந்து பஸ் ஓட்டணும், கார் ஓட்டணும் ஆசையெல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லா லேடிஸ்லாம் பார்த்தா ஆட்டோ ஓட்டுறாங்க, எனக்கும் ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ என்ன சொன்னார், ஆட்டோலாம் நீ ஓட்டக்கூடாது அப்படின்னாரு. ஏன்னு கேட்டால், ஓட்டாத அவ்வளோதான், ஆட்டோ ஓட்டலாம், நீ போகாத, வீட்டில் உட்காரு, நான் ஓட்டி எடுத்துன்னு வந்து தரேன்னா நீ வீட்டு வேலையை பாரு, ஆட்டோலாம் ஓட்டாது. அவர்கிட்ட கேட்டு நான் பார்த்தேன். சரி இல்லைப்பா, எல்லாம் ஓட்டுறாங்க, எனக்கு ஒரு ஆசை, சின்ன வயசுலேருந்தே அது எனக்கு பஸ்ஸு ஓட்டுறதுக்குலாம் நான் ஆசைப்பட்டேன், இப்போ நான் ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்லி கேட்கும்போது ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசி கம்பல் பண்ணி ஃபஸ்ட்டு கேட்டேன். அப்புறம் கன்சல்ட் பண்ணேன், பாரு எல்லா லேடிஸ்லாம் ஓட்டுறாங்க, நீயும் ஓட்டினா நானும் ஓட்டினா ஒரு ஃபேமிலி ரன் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு வருமானத்தினால நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டவே கஷ்டமாக இருக்குது, நான் ஓட்டினேன்னா நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசினா. அப்புறம் ஒத்துக்கிட்டு நீ ஆட்டோ ஓட்டுமான்னு சொன்னார். அவரே கற்றுக் கொடுக்க சொன்னால் நான்லாம் கற்றுத்தர மாட்டேன், நீ எப்படியோ கற்றுக்கோ. அவருக்கு ஆட்டோ கற்றுக்கணும்னு நான் ஓட்டணுன்றது அவருக்கு ஆசை தான். ஆனால் அவருக்கு எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பயம், நீ நல்லா ஓட்டுவியா, எங்கேயாவது போய் இடிச்சிருவியா, அதனால் நான் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம வீரப்பெண்கள் முன்னேற்ற சங்கத்தில் வந்து ஃப்ரெண்டு மோகனான்னு இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆட்டோ நான் ஓட்டணும்னு சொல்லி. அவங்க எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி எனக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் பேட்செல்லாம் அவங்களே அன்யூன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே சொல்லி எனக்கு ஜாயின் பண்ணி விட்டு ஆட்டோ ஓட்டி லைசன்ஸ் பேட்செல்லாம் எடுத்து கொடுத்து மானியத்தில் 1 லட்ச ரூபாய் மானியத்தில் எனக்கு ஆட்டோவும் கிடச்சிது. இப்போ நான் வந்து 2 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கிறேன். குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுற காலம் முடிஞ்சு போச்சு. அடுப்பு ஊதுற பெண்களுக்கு இப்போ படிப்பு எதுக்குன்னு கேட்ட காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு டைலாக் இருந்தாலும் இந்த காலத்தில் அடுப்பு ஊதும் பெண்களாலையும் சம்பாதிக்க முடியும், சாதிக்கவும் முடியுன்றது இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் என்னால் முடியும், நான் முயற்சி பண்ணேன். இப்போ இந்த தெருவில் நீ அமெரிக்காவில் விட்டுட்டு வந்தால் கூட நான் கரெக்டாக வண்டி ஓட்டின்னு வந்துடுவேன். உட்கார்ற பேசஞ்சர்கிட்டே கொஞ்சம் ரூட் சொல்லிவிடுங்கன்னு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க லெஃப்ட் போமா ரைட் போமா அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேப் போடுவேன். மேப்பு ஒரு சில நேரத்தில் வந்து எனக்கு கன்ஃபியூஷன் ஆகும், அதனால் பேசஞ்சர்கிட்டே கேட்டுருவேன், நீங்களே கொஞ்சம் ரூட்டு சொல்லுங்கள், நான் அந்த ரூட்டில் எடுத்துன்னு போய் விட்டுறேன்னு சொல்லி. அதனால் எனக்கு அது பிரச்சனை இல்லை. ரொம்ப லேட் நைட்டெல்லாம் நான் வண்டி ஓட்டுனது கிடையாது. 7-8 மணியோடு நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்படி லாங் சவாரினா கூட வந்து பாதுகாப்பு இல்லாத முதல்ல இது வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆனது கிடையாது. போகிறப்போ பேசஞ்சர் போகிறோம், அங்கேருந்து முடிஞ்சால் சவாரி போட்டு வருவோம், வரப்போ இல்லையாவது எம்டியாக வருவோம். நம்மளுக்கு தான் வந்து இப்போ காவலருங்க இப்போலாம் நைட் ரோந்துலலாம் இருக்காங்க, நம்மளுக்கு அந்த தைரியம் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக பேக் பெயின் இருக்கும், டயர்டு இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா எனக்கு சொல்லப்போனால் வந்து நம்ம யூரின் பாஸ் பண்ண முடியாமல் அதை அடக்கி வைக்கிறோம் இல்லையா, வயிறு வலிக்கும், இறங்கி எங்கேயும் போக முடியாது வழியில். ஆனால் பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி பெட்ரோல் பங்க் இருக்கிற ஏரியா கிட்ட போனோம்னா கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு நாங்கள் பெட்ரோல் பங்க் யூஸ் பண்ணிக்குவோம், ஏதாவது ஹோட்டல் யூஸ் பண்ணிக்குவோம், அந்த மாதிரி தியேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டினவங்களாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வருமானம் இருந்துச்சு. இப்போ வந்து வருமானம் ரொம்ப எங்களுக்கு டல்லாகிட்டு தான் இருக்குது. ஓலா ஊபர்ன்றதுனால எங்களுக்கு அதெல்லாம் வந்ததுனால, அந்த ஆப் வந்ததுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் வாழ்வாதாரம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. நம்ம ஏரியாலேயே கடந்து போனால் பரவாயில்ல, இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே இருக்கும், இப்போ ஆட்டோலாம் ஓட்டுது நல்லா. இப்போ இன்னும் அது வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே அதுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. இப்போ வந்து வெளியெல்லாம் ஆட்டோ ஓட்டெல்லாம் போயிட்டு ரொம்ப கெத்தாக இருக்குது, பரவாயில்லன்னு விஷ் பண்ணுவாங்க, வந்து ஹேண்ட் ஷேக்லாம் கொடுப்பாங்க, விஷ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இது வீட்டில் உட்காந்து சாப்பாடு செய்கிற வேலையை விட்டுட்டு இது எதுக்கு ஆட்டோலாம் ஓட்ட போகுது, நம்ம நேராக கேட்க மாட்டாங்க, அப்படி காது போட பேசுவாங்க. அது வந்து நம்ம
கண்டுக்கிறது கிடையாது. அதெல்லாம் கவனிச்சோமா நம்ம முன்னேற முடியாது. நம்ம ஒரு படி காலை வைக்கிறோன்னா இழுத்து விடுறதுக்கு 10 பேர் இருப்பாங்க, ஏற்றி விடுறதுக்கு தான் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த ஏற்றி விட்றவங்க ஒருத்தரை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இழுத்து விட்ற 10 பேரை பார்த்தா முன்னேற முடியாது. இப்போ நானும் ஆட்டோ ஓட்டுறதுனால ஒரு 22,000 ரூபாய் எனக்கு மாதம் கிடைக்குது. அதனால வந்து ஃபேமிலி டெவலப்மெண்ட் ஆகும். கொஞ்சம் அதிகமாக நம்ம ஒரு சேஃப்டி ஆனோம்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். வயசானா ஒரு ரெஸ்ட்டாக இருக்கலாம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கலாம். அதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறமா நம்ம எங்கேயாவது போய் வேலை செய்ய வேண்டியதாக தான் இருக்கும். இப்போ இந்த நாளுமே நம்ம யோசிச்சோமா அடுத்து பின்னாடி கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். என் பேர் திவ்யா. நான் கோவிலம்பாக்கத்துலேருந்து வரேன். நான் 7 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் ட்ராப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நீ எப்போ அவங்க வந்து கேட்டாங்க என்கிட்ட, எவ்வளோ நாளாக ஆட்டோ ஓட்டுறீங்க? இந்த மாதிரி 1 வருஷமாக ஓட்டுறேன், இந்த மாதிரி ஒரு குரூப்பில் ஆட் ஆகிக்கிறியாமா, சில நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகே ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். 2 வீலர்ஸ்லேருந்து எல்லாமே ஓட்டுவேன். எனக்கு எதனா ஒரு வண்டினா அது ஒரு ஆர்வம், சின்ன வயசுலேருந்து அதை ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் விட்டுருந்தாரு. அப்போ அதை ஓட்ட கற்றுக்கணும்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். அப்போ சும்மா கற்றுக்கினது தான் அதுவே ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு தொழிலாகவே மாறிடுச்சு. இந்த 6 வருஷத்தில் என்னோட ஃபேமிலி பின்னாடியும் நிறைய பேர் பேசிப்பாங்க, எல்லாம் ஆட்டோ ஓட்டினா பண்ண போகுது, நீலாம் ஆட்டோ ஓட்ட போகிற, எங்கள் வீட்டிலலாம் இப்படிலாம் கிடையாது, அடங்க மாட்ட அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களா புரிஞ்சுக்கிட்டு நிறைய சேஃபு ஆட்டோ ஓட்ட போகிறதுனால என் குழந்தைங்கள நானே பார்த்துக்கிறேன். ஸ்கூல் சவாரி எடுத்துகிட்டு என் பிள்ளைங்கள நானே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு கொண்டு வரனால என் வீட்டில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. என் குழந்தைங்களையும் பார்த்துக்கிறேன், எனக்கு தேவையான சம்பளமும் வருது, ஓகேவா போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜென்ஸுங்க தான், நீலாம் ஆட்டோ ஓட்டினா பண்ண போகிற, எங்கள் பொழப்ப கெடுக்கிறதுக்குலாம் நீ வந்துட்டியா அப்படிலாம் சொன்னாலுங்க. இப்போ எங்களை பார்த்து நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்களால எதுவும் பேச முடியல. ஆண்களுக்கு நிகரான பெண்கள் சொல்லிட்டு அவங்களும் ஒரு சிலர்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. நிறைய பேர் எங்களை பார்த்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்றாங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா, வீட்லேயும் வேலை பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு இன்கமும் நம்ம எடுக்கிறதுனால இது கொஞ்சம் பெஸ்ட்டாக எனக்கு தெரியுது, எங்கள் சார்ந்தவங்களுக்கும் இருக்குது. அந்த மாதிரி ஸ்கூல் ட்ரிப் எடுக்கிற மாதம் 25,000 அது வந்து எனக்கு கம்பல்சரி இருக்கும். அதுக்கப்புறம் தினமும் வந்து என்னோட டார்கெட் வந்து 500 ரூபாய்க்கு வண்டி ஓட்டணும், 300 ரூபாய்க்கு கேஸ் போடணும், 200 ரூபாய்க்கு என் வீட்டு செலவுக்கு நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவேன். எக்ஸ்ட்ரானா அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் வண்டி ஓட்ட மாட்டேன். அப்படி எனக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தேவைன்னா சனிக்கிழமை வந்து ரெகுலர் லாங் சவாரி கூப்பிட்டாங்கன்னா அப் அண்ட் டவுனாக போவேன். நான் ஸ்டார்டிங்கில் வண்டி எடுத்து ஓட்டுறப்ப ஒரு சார் வந்து கார் வந்து அவங்க நின்றுச்சு பழுகுது. நான் வந்து டிக்கெட் தான் கையை போடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டேன். அந்த சார் வந்து டிராவல் எல்லாரும் கேட்குற மாதிரி தான், ஏம்மா இந்த வேலைக்கு வந்தீங்க, எனக்கு பிடிச்சிதான் வந்தேன். எல்லாமே கேட்குற கேள்வி என்னென்னா, ஆட்டோ ஓட்டினா உங்கள் வீட்டுக்காரர் சரியில்லையா? சில பேருக்கு அப்படி இருக்காங்க. என்னை பொறுத்தவரை கடவுள் இதுவா அப்படி ஒன்றும் இல்லை. ஏம்மா இந்த ஃபீல்டுக்கு வந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினாரு. அப்போ வந்து தீபாவளி டைம் வேறு, 1 வாரம் தான் இருக்குது. அந்த சார் வந்து சும்மா அவரோட கார் நின்று போச்சு, என்னை வந்து பக்கத்தில் விட்டுருமா, ஒரு 10 ரூபா சவாரிக்கு தான் ஏற்றி இறங்கிட்டு அந்த 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி கேட்டுட்டு என்னம்மா பண்ணுறேன், எங்கம்மா இருக்க, ஒரு நாளைக்கு எவ்வளோம்மா ஓட்டுவ, நான் இப்போ தான் ஸ்கூல் சவாரி எடுக்கிறேன், நான் ஸ்டார்டிங்கில் வண்டி ஓட்டுறப்ப என்னோட டார்கெட் வந்து 1000 ரூபாய் ஓட்டாமல் நான் வீட்டுக்கு போகக்கூடாது, அந்த 6 மணிக்குள்ளே நான் 1000 ரூபா ஓட்டி ஆகணும்னு சொல்லிட்டு 1000 ரூபா ஓட்டினேன். அப்போ என்னை கேட்ட கேள்வி அவர் வந்து, 1000 ரூபா ஓட்டினா நீ இப்போ வீட்டுக்கு போயிடுவியா அப்படி கேட்டார். இல்லைங்க சார், நான் 6 மணி வரலாம் ஓட்டிட்டு தான் போவேன் அப்படி சொன்னோன்னே பின்னாடி இருந்து அவர் கேட்ட கேள்வி, தீபாவளி வந்து பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டியாமான்னு கேட்டார். இல்லை சார், இனிமேல் தான் எடுக்கணும்னு சொன்னோன்னே பேக்கெட்டில் இருந்து 2000 ரூபா பணத்தை வந்து என் சீட்டில் வச்சுட்டு அவர் வந்து என்கிட்ட எதுவுமே பேசவில்லை. அவர் பெரிய கம்பெனி உள்ளே போயிட்டாரு. சார் கூப்பிட்ற என்னை திரும்பி கூட பார்க்கல. அவர் இன்னி வரையிலும் நான் லைஃப் லாங் நான் மறக்கவே மாட்டேன். கோழிக்கூட்டில் வந்து போயிட்டு என்ன நாங்கள் ப்ராஜெக்டை நாங்கள் பண்ணோன்னா, எங்களுக்கு எதுவுமே அந்த அளவுக்கு நாங்கள் யாருமே படிக்கலை, ஒரு அளவுக்கு தான் படிச்சிருக்கோம். எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்குன்ட்டு பாத்ரூம் வசதி இல்லை, பென்ஷன் இல்லை, ஃபிஎஸ்சி இல்லை, இதெல்லாம் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்களாக பேசினது தான். இதை வந்து தான் நாங்கள் அங்கே வந்து நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கான ஊதியம் கிடையாது, இதெல்லாம் நாங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அதுக்காக வாட்ஸ்அப் குரூப்பாக இணைஞ்சி இது வந்து முதல் படியாக நாங்கள் இங்கே எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். எங்களை பற்றி சொன்னதுனால ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். பெண்களாக இருந்து இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்திருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு. என் பேர் வந்து சங்கீதா. நான் வந்து கோயிலாம்பக்கத்துலேருந்து வரேன். நான் ஒரு 6 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன். இப்போ தான் ஒரு 5 இயர்ஸாக தான் வந்து இந்த டீமில் வந்து நான் வந்து குரூப்பில் சங்கமாக நாங்கள் வந்து இது பண்ணின்னு இருக்கிறோம். 1 இயர் வந்து நாங்கள் தனியாக தான் வந்து ஆட்டோ ஓட்டின்னு இருந்தோம். வீட்டு வேலை தான் முன்னாடி செஞ்சுருந்தோம். வீட்டு வேலை வந்து இன்கம் சரியாக கிடைக்காதனால நாங்கள் வந்து இன்கம் எதில் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கும் 2 குழந்தைங்க இருக்குது. ஒரு கம்பெனி வேலைக்கு போனால் நம்ம காலையிலேருந்து நைட் வரையும் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது, லீவு கிடைக்க மாட்டேது. குழந்தைங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியல, ஒரு டெத்து எதுக்குமே நம்மளால போக முடியல. அப்போ தான் சரி ஆட்டோ ஃபீல்டு வரலான்ட்டு ஆட்டோவுக்கு வந்து சொந்தமாக நாங்கள் எடுத்து ஓட்ட ஆரம்பித்தேன். நான் வந்து ஆட்டோ ஓட்டும் போது வந்து ஆட்டோ எடுக்கும் போது வந்து இது ஆட்டோவில் வந்து கற்றுக்கல.
நான் வாங்கி தான் கற்றுக்கிட்டேன். ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் நம்ம வீட்டு ஆளுங்களும் நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிள் மட்டும்தான் வருவாங்க. ஆனால் இப்போ ஒரு சங்கமாக இருக்கும் போது நம்ம தப்பே பண்ணலாம் கூட ஒரு தைரியமாக நம்ம சங்கத்தில் நம்ம வந்து ஒரு வாய்ஸ் போகிறோம். இந்த இடத்துல வந்து பின்னாடி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னும் போது அந்த இடத்துல ஒரு டிரைவர் இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு 50 டிரைவர் நம்ம கூட வந்து நம்ம கூட ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து நிற்கிறாங்க. அப்படின்னும் போது நம்ம மேலே தப்பு இல்லாமல் நம்ம யாருக்குமோ நம்ம கவர்மெண்ட்டுக்கோ யாருக்கோ நம்ம ஒரு பயப்பட தேவையில்லை. அதனால வந்து ஒரு தனியாக நம்ம மெயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சவாரியாக இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியே இல்லான்னா கூட ஒரு சங்கமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுனா கூட அக்கம் பார்க்கறது ஆளுங்க மட்டும் தான் நம்மளுக்கு வருவாங்க. ஆனால் இதில் பார்த்தா ஒரு 50 பேர் நம்மளுக்கு ஒரு சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம தனியாக இருக்கிறதுக்கோ ஒரு டீமாக இருக்கிறதுக்கோ இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சின்ன பொண்ணாக இருக்கியம்மா, குழந்தைங்க இருக்குது, நீங்கள் எப்படி வந்து ஆட்டோ லைனுக்கு வந்தீங்க, ஏன் இந்த வேலையை தவிர்த்து வேறு வேலைக்கு உங்களால் போக முடியாதான்னு கேட்டுக்கிறாங்க. நாங்கள் சொல்கிற ஒரே பதில் என்னன்னாக்கா, இது ஜென்ஸ் மட்டும் தான் ஆட்டோ டிரைவர் வரணும், லேடிஸ் வரக்கூடாதா? எனக்கு இந்த தொழில் பிடிச்சிக்குது, நான் சின்ன வயசுல ஒரு டிரைவிங்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிவிடுவேன். யார் மனசும் நம்ம காயப்படுத்தவும் கூடாது, அவங்களை எதிர்த்து நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி இங்கே ஏரியாலே பார்த்தீங்கன்னா கூட நான் ஆட்டோ ஃபஸ்ட்டு ஓட்டும் போது எல்லாரும் என்னை வந்து ஒரு இதுவாக தான் பார்த்தாங்க. எப்படின்னாக்கா, இதுங்கெல்லாம் ஆட்டோ ஓட்டி வந்துச்சு, இதுங்கெல்லாம் வந்துச்சு, இனிமேல் நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோவே நான் 2 நாள் எடுக்கல. ஐயோ எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு, பதட்டம் வந்துச்சு. நம்ம ரோட்டில் எடுக்கும்போது யாரும் நம்மளை பார்க்குறாங்களா ஒரு அச்சம் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு யோசனை பண்ண, நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம், டிவி கட்டணும், பார்க்குறவங்க சொல்கிறவங்களால ஒன்றும் செய்ய போகிறதில்ல, நம்ம ஓட்டினா தான் நம்ம இது பண்ண முடியும்னு அதையே தாண்டி நான் எடுத்தேன். ஆனால் இப்போ என்ன தவிர்த்து எங்கள் ஏரியாவில் ஒரு 10 பேருக்கு வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க. அப்படின்னும் போது எங்கள் ஏரியாவில் இப்போ எங்களே வந்து எல்லாரும் ஜென்ஸ் ஆட்டோ ஸ்டாண்டே எங்களை கேட்குறாங்க, எங்கள் ஸ்டாண்டில் வந்து சேர்ந்துக்கிறீங்களாமா, எங்கள் கூட நீங்களே ஜாயின் பண்ணி ஓட்டுங்கன்றாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த ஆப்ஷன் தேவையில்லை. எங்களுக்கு தேவை உமன்ஸ் டிரைவர் இந்த ஸ்டாண்டு வேணுன்றதுக்கோசம் நாங்கள் இப்போ இது பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு மறக்க முடியாத சவால் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆட்டோவே ஓட்ட தெரியாமல் ஒரு கஸ்டமரை ஏற்றினேன். ஃபஸ்ட்டு டிரைவிங் கற்றுக்கிட்டு மெயின் ரோடு சவாரி ஏற்றி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணேன். அதுவும் வந்து ஹைவேல. அது என் லைஃப்பில் மறக்க முடியாது. என் ஆட்டோ கவுந்துச்சு, எனக்கு அடிபட்டுச்சு. அது லைஃப்பில் நான் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த ஆக்சிடென்ட் அப்புறம் ஆட்டோவே ஓட்டக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் பண்ணேன். ஆனால் 15 நாளில் என் உடம்பை தேய்ச்சிட்டு மறுபடியும் நான் எடுத்து ஒரு வாரம் கற்றுக்கிட்டு மறுபடியும் நான் ஆட்டோ ஓட்டினேன். அதுதான் எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ வந்து நான் வந்து யாருக்குமே பயப்படுத்திடலக்கா. ஒரு ஜென்ஸ் இருந்தால் கூட சரி, அந்த இடத்துல போய் தைரியமாக போய் நான் நின்று டீ குடிப்பேன் ரோட்லேயே நின்று. அதே மாதிரி ஒரு ஜென்ஸ் இருந்தால் கூட ஒரு பக்கத்தில் உட்காந்து, அண்ணா என்ன நான் எவ்வளோ நான் சவாரி ஓட்டுறேங்க, ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட நான் போய் கேட்பேன், ஆனால் எவ்வளோ நான் சவாரி வருது, இங்கேருந்து எவ்வளோ தூரம் நான் போகிறேங்க, இல்லை உமன் டிரைவரம்மா அப்படின்னும் போது ஒரு ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. இப்போ ஜென்ஸுங்களே எங்ககிட்ட இப்போ வந்து டிரைவிங் கத்துறீங்களான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இப்போ நாங்கள் வளர்ந்துட்டோம். ஜென்ஸு ஒரு இடத்துல ஒரு 500 ரூபாய் வாங்குறாங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் 400 ரூபாய் தான் வாங்குறோம். அது அவங்களே ஓப்பனாக சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி லேடிஸ் ஜென்ஸ் நிறைய கேட்குறாங்க, அவங்க கூட வரும்போது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாவாக இருக்குது, ஒரு நைட்டில் கூட உங்களை நம்பி நாங்கள் வந்து வரலாமா, ஆனால் வந்து அவங்க அதிகமாக வாங்குறாங்க. அதை நான் சொல்லுவேன். நாங்கள் என்ன சொல்லுவோம், நீங்கள் அதிகமாக தரத்தில் கம்மியாக தரத்தில்லக்கா, நீங்கள் போயிட்டு வர தூரம் எங்களுக்கு கொடுத்தா போதும், ஆனால் எங்களுக்கு ட்ராப் மட்டும் எங்களை கூப்பிடாதீங்க, அப் அண்ட் டவுன் வந்து எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்ன்ட்டு எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாகவே நாங்கள் அப் அண்ட் டவுன் சவாரி தான் எங்களை கூப்பிடுவாங்க லேடிஸு. உண்மையாலுமே இது ஒரு சங்கன்றதோட ஒரு ஃபேமிலியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லை, நான் இதுவரை நினச்சதே இல்லை. அதுக்கு முன்னாடி நினச்சிக்கிறோம் எங்கள் ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு நிறைய இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு ஃப்ரெண்டுங்க சப்போர்ட்லாம் வந்து ரொம்ப ரேரு. நான்லாம் வந்து கம்மியாக தான் படிச்சுக்கிறேன். அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பில் யாரும் கிடையாது. ஆனால் இப்போ இந்த சங்கத்து மூலிமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஒரு விஷயம்னா பத்திரிக்கை கொடுக்கணும் தேவை கிடையாது, ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல கிடையாது, ஒரு மெசேஜ் போட்டால் போதும், அந்த செகண்டில் என் ஃப்ரெண்டுங்க வந்து நிற்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது எனக்கு.